இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு மனிதனும் அவனது மனைவியும் திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாததினால் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருந்தனர். எனவே பல்வேறு சிகிச்சைகள் எடுத்தும் அது பலன் அளிக்காததால் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கும் நோக்கத்துடன் ஒரு அநாதை இல்லத்திற்கு சென்றனர். தாங்கள் எடுத்து வளர்க்க விரும்பிய சிறுவனை அவர்கள் நேரில் கண்டு பேசுகையில் தாங்கள் என்னென்ன பொருட்களை எல்லாம் அவனுக்கு கொடுக்க முடியும் என்பதை அதிக பரவசத்தோடு அவனிடம் விளக்கினர். அந்த சிறுவன் ஒரு நல்ல வீடு, துணிமணிகள், பொம்மைகள், கார்கள் என பொதுவாக மற்ற குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய இன்னும் பல பொருட்கள் இவை மட்டுமே நீங்கள் எனக்கு தர முடியும் என்றால் பேசாமல் நான் இங்கேயே இருந்துவிட்டு போகலாமே என்று அவன் சொன்னதை கேட்ட அவர்கள் அதிர்ந்து போய்விட்டனர். சரி, இதைவிட உனக்கு வேறு என்னதான் வேண்டும் என்று அந்த பெண் கேட்டாள். என்னை நேசிப்பதற்கு யாராவது வேண்டும் என்றான் அந்த சிறுவன். பார்த்தீர்களா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் பிழைக்க முடியாது என்பது அந்த சிறு பையனுக்கு கூட தெரிந்திருக்கிறது. கம்ப்யூட்டர்களும் மிக நுணுக்கமான ஒளிக்காட்சி சாதனங்களும் இருதயத்தை திருப்திப்படுத்த முடியாது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்று பலருடைய உள்ளங்கள் ஏங்குவது உண்மையான அன்புக்காகத்தான். உலக உறவுகள் யாவும் அன்பிலே பிணைக்கப்பட்டவை. இன்று அந்த பிணைப்புகள் இழகி தளர்ந்து சில துருப்பிடித்து சில போலிகளால் இடமாறி இப்படி சுபாவ அன்பே இன்று கெட்டு போகிற அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. என்றாலும் எந்த காலத்திலும் நம்மில் மாறாத அன்பு கொண்ட ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு பலவீனம் உண்டு. அன்பாயிருக்கிறவர்களின் அன்பை உணராமல் நாம் விரும்புகிறவர்கள் நம்மில் அன்பு செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஒரு குணம் எல்லா மனிதருக்கும் உண்டு. அங்கேதான் நாம் ஏமாறுகிறோம், அழுகிறோம். நம்மை நேசிக்கும் மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஏற்று அதில் நிரம்புவோமானால் நாம் அன்புக்காக ஏங்குகிறவர்களாக அல்ல, நமக்குள் இருந்து ஊற்றெடுக்கும் அன்பினால் நம்மை வெறுப்பவர்களையும் நாம் நேசிக்கலாம். இவ்வுலக ஊழிய காலம் நிறைவுக்கு வருவதும் தாம் வந்த நோக்கம் நிறைவுக்கு வருவதும் சிலுவை பாடுகளும் மரணமும் நெருங்கிவிட்டதும் இயேசுவுக்கு தெரியும். 3 வருடங்களுக்கு மேலாக தன்னோடு இருந்தவர்களில் ஒருவன் தன்னை காட்டிக் கொடுப்பான், ஒருவன் மறுதலிப்பான், எல்லோரும் நம்மை விட்டே ஓடுவார்கள் என்பதும் இயேசுவுக்கு தெரியும். தெரிந்து கொண்டே தமது சீஷர்களோடு தரித்திருந்து அன்போடு பேசி இன்னும் அவர்களிடத்தில் இயேசு அன்பு வைத்தாரே. இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் எந்த மனுஷரிடத்திலாவது எதிர்பார்க்க முடியுமா? ஆனால் அப்படிப்பட்ட அன்பைத்தான் நாம் பிறரில் காட்ட வேண்டும் என்று தாம் நம்மில் கொண்டிருந்த அன்பை இயேசு சிலுவையில் வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, அன்புக்காக ஏங்கும் உங்களை இயேசு அறிவார். அவர் எல்லோருடைய இதயங்களையும் அறிவார். நாம் இதுவரை செய்தது நினைத்தது மாத்திரமல்ல, இனிமேலும் நாம் செய்யவிருக்கும் தவறுகளை கூட அவர் அறிவார். ஆனாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். அந்த நேசத்தை உணராமல் என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கதறுவது நியாயமா? கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் இருக்கிறது. அந்த அன்பை உணராமல் அன்புக்காக ஏங்கி தவிப்பது ஏன்? எழுந்து நிமிர்ந்து நில்லுங்கள். உங்கள் நேசரின் மாசற்ற அன்பு இந்நாளில் உங்களை நிரப்பட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்களை அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த உலக அன்பு மாயையானதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, உங்களுடைய அன்பு என்றும் மாறாத அன்பு கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களிடத்துல நீ பாராட்டின அன்பு அது எத்தனை பெரியது ராஜா. அந்த அன்பிலே நாங்கள் கர்த்தாவை நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.